ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பீலேயாமின் பாவங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நான் பேச வந்துள்ளேன். அவரது வாழ்வில் காணப்பட்ட 4 காரியங்களை உங்கள் முன்பதாக வரிசைப்படுத்த இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக இவர் யார் என்று சொன்னால், இவர் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இவர் மோசேயின் காலத்தில் வாழ்ந்தவர். இவரது தகப்பனாரின் பெயர் பேயோர். இவர் வாழ்ந்த ஊர் பெத்தூர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதாவது மோவாப் தேசத்தின் எல்லையில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இன்றைக்கு பீலேயாமின் வாழ்வில் காணப்பட்ட 4 பாவங்களை உங்கள் முன்பதாக வரிசைப்படுத்த இருக்கின்றேன். அதில் முதலாவது, அவன் பண ஆசை உடையவனாக காணப்பட்டான் என்று சொல்லி. இதை குறித்து நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கலாம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி என்று உள்ளது. அதாவது இங்கே பீலேயாமை சொல்லும் பொழுது அவன் அநீதத்தின் கூலியை பெற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையில் அவன் அநீதத்தின் கூலியை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் சற்று விரிவாக ஆராய்வோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவன் மோசேன் காலத்தில் வாழ்ந்தான் என்று சொல்லி. அதாவது மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது அவர்கள் எங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். இதை நாம் என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இப்படி அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 21வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக ஜனங்களை ஆண்டோடைய கிருபையோடு பலத்தோடு முறியடித்து அவர்கள் அங்கே அந்த பகுதியை கைப்பற்றி வருகிறார்கள். அங்குள்ள ராஜாக்களுக்கு செய்ததை இந்த பாலாக் கேள்விப்படுகிறான். இதை நாம் என்னாகும் 22:2 பார்க்கலாம். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டு. இந்த பாலாக் யார் என்று சொன்னால், இவன் மோவாப் தேசத்தின் ராஜாவாக காணப்படுகிறான். இந்த மோவாபியர்கள் யார் என்று சொன்னால், லோத்தின் சந்ததியினராக காணப்படுகிறார்கள். இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கிற்கு இப்பொழுது யாரை பற்றி தான பயம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தானே பயம் ஏற்படுகிறது. முந்தின ராஜாக்களுக்கு செய்தது போலவே தனக்கும் செய்து விடுவார்கள், தன்னுடைய ராஜ்யத்தை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்கிற பயத்தோடு கூட இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் ஒரு காரியத்தை செய்ய எண்ணம் கொள்கிறான். என்ன காரியம் என்று சொன்னால், கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய பீலேயாமை தன்னிடத்தில் அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவன் கூலி பொருத்தி அழைக்கும்படிக்கு அவன் ஆட்களை அனுப்புகிறான். இதை நாம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கலாம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னா, உன்னை மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறான்னு சொன்னால், நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாயோ அந்த கர்த்தரின் பிள்ளைகளை நீ உன் வாயினால் சபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்பதாக சொல்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதாவது பீலேயாமை பற்றி ஒரு புகழ்ந்து இப்படியான ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. நீ கர்த்தரின் தீர்க்கதரிசி, ஆனால் நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை எங்களுடைய ராஜா அறிந்திருக்கிறபடினால் உனக்கு பணம் கொடுத்து, அதாவது பணம் என்றால் அது வெறும் பணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அது பொன்னாக பொருளாக ஆடாக மாடாக வீடாக காடாக எதுவுமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் சேர்த்து அதற்கு ஒரு பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னால் நாம் சூட்டக்கூடிய பெயர்தான் கூலி. இந்த கூலியை வாங்கி கொண்டு அவர்களை சபிக்கும்படிக்கு ஆட்களை அனுப்புகிறான். அவர்களை இவன் எப்படி ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி நாம் அடுத்த வசனத்தில் பார்ப்போம். 8வது வசனத்தில், அவன் அவர்களை நோக்கி, ராத்திரி இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலேயாமிடத்தில் தங்கினார்கள். இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்மால் உணர முடிகிறது. இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக காணப்படுகிறான். இவன் யாருக்கு ஊழியம் செய்கிறானோ அந்த கர்த்தரின் பிள்ளைகளை சபிக்கும்படிக்கு ஒரு கூலியை கொண்டு வந்து இந்த பிரபுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உடனே இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? வாசலிலிருந்தே அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதான் விருப்பம் என்று சொல்லி. ஆனால் அதை அவன் செய்யவில்லை, அவர்களை அழைத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, ராத்திரியில் அங்கே தங்கும்படி சொல்கிறான். எதற்கு என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் இந்த ஜனங்களை சபிக்க நான் போகிறேன், நான் போகவா வேண்டாமா என்று கேட்பதற்காக தங்க வைக்கிறான். இங்கே எவ்வளவு ஒரு முரண்பாடான காரியம் நிகழ்கிறது என்று பாருங்கள். இவை அனைத்துக்கும் எது காரியம் என்று சொன்னால், அவன் பண ஆசை உடையவனாக
மனிதனாக காணப்பட்டான் என்பதே. பண ஆசை மாத்திரமல்ல, அவனுக்கு கன ஆசையும் இருந்தது. அதாவது மற்றவர்களால் கனமாக நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பமும் இருந்தது. யார் ஒருவருக்கு பண ஆசை இருக்குமோ அங்கு அடுத்ததாக வந்து நிற்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது கனத்தின் ஆசை. இன்றைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் 2 பிள்ளைகள் இருப்பார்கள். திருமணம் வரை ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவர்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்காது. ஆனால் அவர்களில் ஒருவருக்கு திருமணம் ஆகிவிட்டால் போதும், அங்கே வித்தியாசமான சூழ்நிலை நிலவும். என்னவென்று சொன்னால் நீர் பெரியவனா நான் பெரியவனா, நீர் பெரியவளா நான் பெரியவளா என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை அங்கே ஏற்படும். அதாவது ஒரே வீட்டில் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின்பு அல்லது வளர்ந்து அவர்கள் ஊதியம் வாங்க துவங்கிவிட்டால் அவர்களுக்குள்ளாய் இப்பேற்பட்ட ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படும். அப்பொழுது எந்த பிள்ளை அந்த பெற்றோராலும் சமூகத்தாலும் கனம் பெறுவார்கள் சொன்னால் யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவர்கள்தான் கனமடைவார்கள். இங்கே இந்த கர்த்தரின் தீர்க்கதரிசியாக பீலேயாமுக்கு இப்பொழுது ஒரு எண்ணம் வந்துவிட்டது. பணம் இருந்தால் கனமும் வந்துவிடும், நாம் ஒரு பெரிய ஆளாக இந்த தேசத்தில் மாறிவிடலாம் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இந்த கனம் என்கிற வார்த்தையை வேதமும் கூறுகிறது. இதை 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன் என்கிற அங்கே வார்த்தை வருகிறது. அதாவது அந்த பாலாக் அவரை அழைத்தனுப்பும் போதே இவ்வாறான வார்த்தைகளையும் சொல்லி அனுப்பினான். நான் பணம் மாத்திரம் கொடுக்க மாட்டேன், உன்னை ரொம்ப கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. அதே அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பதில் பார்க்கலாம். ஏற்ற பிரகாரமாக உண்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். இந்த வார்த்தை யார் கூறுறாங்கன்னா பாலாக். அதாவது உனக்கு நான் பணமும் கொடுப்பேன் கனமும் கொடுப்பேன். யாருக்குங்க கிடைக்காது? ஒரே கல்லில் 2 மாங்காய். என்ன இவன் சபிக்க வேண்டும் அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்தில் அவன் நீண்ட நாள் வாழ்வதற்கு அல்லது அவனது தலைமுறைகள் சுகமாய் வாழ்வதற்கான அனைத்து காரியங்களையும் பாலாக் செய்து கொடுக்கிறான் என்பதால் இவன் பண ஆசைக்கு தன்னை விட்டு போட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இந்த இடத்தில் இதே போன்ற ஒரு கதாபாத்திரம் ஒன்று புதிய ஏற்பாட்டில் இருந்தது, நாம் எல்லோரும் அறிந்தது. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் யூதாஸ். இந்த யூதாஸ் போன்ற அதே மனநிலை உடையவனாக பாலாக் காணப்படுகிறான். பீலேயாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், யூதாசும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக உன்னத தேவனை காட்டி கொடுத்த அந்த யூதாசை பற்றி வேதம் கூறும் பொழுதும் அநீதத்தின் கூலியை பெற்றவன் என்றே கூறுகிறது. அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் இந்த பீலேயாமிற்கும் வேதம் கூறுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின் யூதாஸாக இந்த பீலேயாம் காணப்படுகிறான்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நம் எல்லோருக்குமே தெரியும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கின்ற சொல்லி. இவன் அழிந்து போவதற்கு, இவன் ஒன்றுமில்லாமல் போவதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் வழிவிலகி போவதற்கு எது காரணமாக இருந்து சொன்னால் அவன் வாழ்வில் காணப்பட்ட இந்த பண ஆசையே காரணமாக இருந்தது. இரண்டாவதாக பீலேயாமின் வாழ்வில் காணப்பட்ட பாவம் என்னவென்று சொன்னால் அவன் சுயநல ஊழியன். எப்படி அவன் சுயநலமான ஊழியத்தை செய்தான்னு சொன்னால், ஏற்கனவே நான் பார்த்தபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஜனங்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அடுத்த நாள் காலையில் இந்த ஜனங்களை நான் சபிக்கும்படிக்கு போகவா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் காத்திருக்கவில்லை. இந்த நோக்கம் தெரியும், இவன் எதற்காக காத்திருக்கிறான், எதற்காக அவர்களை தங்க வைத்துள்ளான் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படி ராம் முழுதும் கண் விழித்த ஆண்டவர் காலையில் பீலேயாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகவில்லை, கர்த்தர் பீலேயாமை தேடி வந்தார். இதை நாம் என்னாகும் 22:9 பார்க்கலாம். தேவன் பீலேயாமிடத்தில் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யார் என்றார். ஆண்டவருக்கு தெரியாதாங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்பார். ஆதாமை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி. காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி. அதே போன்ற ஒரு கேள்வியை தான் பீலேயாமிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். உடனே அவன் சொல்லுகிறான், இவர்கள் வந்திருக்காங்க, நான் போகவா வேண்டாம் என்று. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போகக்கூடாது என்கிறார். அதை நாம் 22:12 பார்க்கலாம். அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ அவனோடு போகக்கூடாது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் இதோடு அவன் நிற்கவில்லை. மறுபடியுமாக அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவன் ஜெபிப்பதை காண்கிறோம். அதாவது எதற்கு என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் போக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி விட்டான். இப்பொழுது ஆண்டவர் மறுத்தாலும் அவன் மறுபடியுமாக ஜெபத்தில் போய் அதை கேட்கிறான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் ஒரு செய்தி உண்டு. அது என்னென்று சொன்னால், நாம் ஏற்கனவே ஒரு காரியத்தை நாம் திட்டம் பண்ணி விடுவோம். அதாவது இந்த பையனை தான் திருமணம் பண்ணணும், இந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணணும், இந்த வீட்டை இப்படி தான் கட்டணும், இந்த காரை தான் நம்ம வாங்கணும், அல்லது இந்த ஊழியத்தை நம்ம இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு அதை நிறைவேற்றும்படிக்கு அந்த காரியத்தை நம்ம ஜெபத்திற்கு எடுத்து செல்வோம். இது முற்றிலும் ஒரு தவறான காரியமாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கை உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் அனைத்தும்
அவை மனித குலத்திற்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் நாம் அதை நிறைவேற்றும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் எடுத்து செல்லக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்தில் எடுத்து செல்லலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது உமக்கு சித்தம் என்று சொன்னால் வாய்க்க பண்ணும் என்று சொல்ல வேண்டும். இங்கே அவனுக்கு மனம் நிறைய ஆசை இந்த பாலாக்கின் இடத்தில் போக வேண்டும் சொல்லி. எனவே தான் ஆண்டவர் தடுத்தும் அவன் போக வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்கிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போ என்று கூறிவிடுகிறார். இங்கே அவன் போக வேண்டும் என்கிற விருப்பத்தை நம்மால் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், முதல் முறையாக நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். இரண்டாவது முறையாக இவர்களை காட்டிலும் மிகுந்த ஒரு கனவான்களை அனுப்புகிறான். இப்பொழுதும் அவர்கள் வந்தவுடன் திருப்பி அனுப்பவில்லை. முதலாவது வந்தவர்களை எப்படி தங்க வைத்தானோ அதே போல் இங்கே தங்க வைக்கிறான். தங்க வைத்து விட்டு அதற்கு முன்பதாக சொல்கிறான், எனக்கு நீங்கள் வீடு நிறைய பொருள் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு 22:19 இவ்வாறாக சொல்கிறார், ஆகிலும் இதுதான் அவனுடைய ஆசையின் உச்சகட்டமாய் காணப்படுகிறது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியே இங்கே தங்கியிருங்கள் என்கிறான். இப்படி அவனுடைய உள்ளத்தில் போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. எனவே மறுபடியும் அவர்களை வீட்டில் தங்க வைக்கிறான். காலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி நான் பார்ப்பேன் என்கிறான். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போ என்று சொல்லிவிடுகிறார். இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் நம்முடைய வாழ்வில் நடக்கும். நாமும் இப்படி தான் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும்படி ஆண்டவரிடத்தில் அடிக்கடி ஜெபித்து கொண்டே இருப்போம். கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். நாம் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். அதாவது அலட்டுகிற ஒரு மனப்பாங்கோடு கூட நம் ஜெபம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விடுவார். ஆனால் ஏண்டா இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது, ஏன் இந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னோம் என்று நாம் சலித்து போகும் அளவிற்கு அந்த காரியம் நமக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படும். இவன் தன்னிச்சையான ஒரு ஊழியத்தை அவன் செய்ய விரும்பினான். ஆண்டவர் சொல்லும் ஊழியத்தை செய்யாதபடிக்கு அவன் விருப்பப்படி செய்ய விரும்பினபடினால் ஆண்டவர் அவனுடைய தொடர்ந்தேசியான ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? நீ அவர்களோடு கூட புறப்பட்டு போ என்று சொல்லி. எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியர் ஒருவர் உண்டு. அவருக்கு ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் பிறந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மறுபடியும் அவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஆண் பையனை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த பையன் பிறந்தது எங்களுக்கு தெரியாது. அப்பொழுது அந்த கணவன் மனைவியும் எங்களிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட சொன்னார்கள், இந்த பையனை 40 நாட்கள் உபவாசம் பண்ணி பெற்றுக்கொண்டோம். ஏன்னு சொன்னால் இந்த ஊழியத்தை எங்களுக்கு அடுத்து அவன் நடத்தணும்ல என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 40 நாள் உபவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசையும் பண்ணின உபவாசம் போல் அல்ல. காலையில் ஒரு நேரமோ இரவில் ஒரு நேரமோ அவர்கள் உணவை விடுத்து, ஆனால் 40 நாட்கள் இருந்து இந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து அந்த பிள்ளையை பற்றி நாங்கள் கேள்விப்படக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அந்த பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த பையன் அவர்களுக்கு அதிக ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு பையனாக காணப்படுகிறான் என்று சொல்லி இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சிலருக்கு சந்தேகம் வரும். அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண் பிள்ளை கேட்கக்கூடாதா, பெண் பிள்ளை கேட்கக்கூடாதா என்றெல்லாம் இங்கே கேள்வி எழுப்பியவர்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜெபத்தையும் உபவாசம் போன்ற காரியங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்பதே இங்கே காரியமாய் காணப்படுகிறது. இவன் ஆண்டவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் ஆண்டவர் அங்கே அனுப்பிவிட்டார். அநேக நேரத்தில் நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்கு நாம் போடக்கூடிய ஒரு போர்வை என்னவென்று சொன்னால் இது கர்த்தரின் சித்தம் என்று சொல்லி, அப்படித்தான் இவனும் அதை சித்தமாக எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட துவங்கினான். மூன்றாவதாக பீலேயாமின் வாழ்வில் காணப்பட்ட பாவம் என்னவென்று சொன்னால் மனக்கண் குருடாக்கப்பட்டவன் என்று சொல்லி. அவனது கண்கள் சரியாக தான் இருந்தது, ஆனால் அவனது மனக்கண் குருடாக்கப்பட்டதாய் காணப்பட்டது. இதை நாம் என்னாகும் 22:21 பார்க்கலாம். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். ஏற்கனவே நான் கூறியபடி ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டார். எனவே இவன் அதிகாலமே எழுந்து அவன் கிளம்பி விட்டான். 22 அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய இருந்தார்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் தான் போக சொன்னார். ஆனால் போன உடனே ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சான். இந்த செய்தி நிச்சயமாகவே நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறபடினால், ஆண்டவர் பதில் கொடுக்கிறபடினால் ஆண்டவர் நம் மீது அன்பாக இருக்கிறார், நம் மீது கோபம் கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு சித்தமில்லாத வழிகளில் போகும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் மூழ்கிறது. இங்கே அவன் புறப்பட்டு போவது எங்கு தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் போகிறான். எனவே ஆண்டவருக்கு பயங்கரமாக ஒரு கோபம் மூழ்கிறது. போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். எதற்கென்று சொன்னால் இந்த பீலேயாமை கொன்று போடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இதை கேட்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் கர்த்தரின் தீர்க்கதரிசி இருந்தாலும் கர்த்தரின் வழியை விட்டு விலகும் பொழுது, செம்மையான வழியை கை கொள்ளாத பொழுது கொன்று போடுவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் தயங்குவதில்லை. இந்த காட்சியை யார் பார்க்கிறான்னு சொன்னால் கழுதை பார்த்து விட்டது. ஏன் இவனுக்கு மனக்கண்கள் குருடாகி உள்ளது என்று நான் கூறுகிறேன் என்று சொன்னால், இவனுக்கு தெரியல,
அந்த உயரமான கர்த்தரின் அந்த தூதன் தெரியவில்லை, உருவின பட்டயம் தெரியவில்லை. ஆனால் 6 அறிவுக்கும் குறைவான அந்த கழுதை கண்டு கொண்டது, எதிராக கர்த்தரின் தூதன் இருக்கிறான்னு சொல்லி. எனவே 3 முறையும் பீலேயாமை காப்பாற்றுவதற்கு, அதாவது தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுவதற்காக அது வழி விலகி போகிறது. இந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட பீலேயாம் என்ன செய்கிறார் என்றால், அந்த கழுதையை போட்டு அடித்து கொண்டே இருக்கிறார். 3வது முறையாக அடிக்கும் பொழுது கழுதை பேச துவங்கிவிட்டது. நான் உம்மிடத்தில் வந்த நாட்கள் முதற்கொண்டு நான் எப்பொழுதாவது இப்படி செய்தேனா என்று சொல்லி. அப்பொழுதுதான் பீலேயாமுக்கு கண் திறக்கப்படுகிறது. இதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 22:31 பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இப்பொழுதுதான் அவனுக்கு கண்கள் திறக்கப்படுது. என்ன திறக்கப்படுதுன்னா, முன்பதாக தன்னை கொள்வதற்காக கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறான்னு சொல்லி. உடனே தூதன் பேசுகிறார், நீ போகக்கூடிய வழி தவறு, இந்த கழுதை மாத்திரம் உன்னை காப்பாற்றாவிட்டால் நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று சொல்லி. உடனே அவர் என்ன செய்கிறார், தரை மட்டுமாய் குனிந்து ஆண்டவரை பணிந்து கொள்வதை காணுகிறோம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம், கழுதைக்கு தெரிந்த கர்த்தரின் தூதன் இவனது கண்களுக்கு தெரியவில்லை. காரணம், இவனது முன்பதாக பண ஆசை, கன ஆசை, உலக பிரகாரமான அத்தனை லௌகீகங்களும் இருந்தபடினால் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இதை யார் இந்த காரியத்தை செய்கிறான்னு சொன்னால், பிசாசு செய்கிறான். அதாவது இந்த உலகத்தின் அதிபதி செய்கிறான். ஆண்டவரிடம் அறியாதபடிக்கு. சிலர் சொல்வாங்கல்ல, நான் பைபிள் படிக்கிறேங்க ஆனால் புரியவே இல்லை, ஜோமோன்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெபிக்க போகவே முடியல, ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாம் செய்ய முடியல. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. இதை யார் குருடாக்கி வைத்துள்ளான்னு சொன்னால், பிசாசு குருடாக்கி வைத்துள்ளான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய மனக்கண்களை அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு எளிய ஜெபத்தோடு கூட வேதத்தை திறப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வார். நாம் ஜெபிக்க போகும் பொழுது அந்த ஜெப வேலையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது நம் மனக்கண்கள் திறக்கப்படும். நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கவும் ஜெப குறிப்புகளை ஏறெடுக்கும் அது ஏதுவான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 4வதாக பீலேயாமின் வாழ்வில் காணப்பட்ட பாவம் என்னவென்று சொன்னால், தவறான உபதேசத்தை செய்பவனாக காணப்பட்டான். இவன் கர்த்தரின் ஊழியன், இவன் சரியான உபதேசத்தை, அதாவது கர்த்தரின் உபதேசத்தை தான், அதாவது அவரது போதனையை தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவன் ஒரு தவறான போதனையை செய்கிறான். யாருக்கு? பாலாக்கிற்கு. அது என்னவென்று சொன்னால், இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு 3 இடங்களில் நிற்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையுமே ஆண்டவர் அவனது நாவை வேறு விதமாக மாற்றி விடுகிறார். அதாவது சபிக்க சென்ற அவனது நாவு இப்பொழுது ஆசீர்வதிக்க துவங்குகிறது. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, அவர்களது கூடாரங்களை பார்க்கும் பொழுது அதை வர்ணிக்க துவங்குகிறான். அவரது பலத்தை காண்டாமிருகத்தின் பலத்தை போல் சொல்லுகிறான். அவர்கள் பரவி பாய்கிற நதியை போல் இருப்பதாக கூறுகிறான். அது மாத்திரமல்ல, அவர்கள் பால சிங்கத்தை போல, துஷ்ட சிங்கத்தை போல அவர்கள் வலிமையானவர்களாக காணப்படுகிறான் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறான். எனவே நேரடியாக அவர்களை சபிக்க முடியாதபடினால் அவன் போகிற போக்கில் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி பாலாக்கிற்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். அது என்ன காரியம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று உள்ளது. அதாவது பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதக்கூடிய ஒரு காரியத்தை பீலேயாமின் இந்த துர் ஆலோசனைக்கு இணையாக பரிசுத்த ஆவியானவர் கூறியுள்ளார். என்ன ஆலோசனை அவன் பாலாக்கிற்கு கூறினான் என்று சொன்னால், 14வது வசனத்தில், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அந்த 13ஆம் வசனத்தில் அநேக நன்மையான காரியங்களை சபையில் இருப்பதை கூறும் அதே பரிசுத்த ஆவியானவர் 14இல், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்கு தெளிவாக வேதம் கூறுகிறது. அதாவது வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் ஒரு ஆலோசனையை யார் கூறாங்கன்னா, கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய பீலேயாம் புறஜாதி மன்னனாகிய பாலாக்கிடத்தில் கூறுவதை காணுகிறோம். அதாவது நீ இந்த மாதிரி காரியத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ கலக்க பண்ணினால் நிச்சயமாக அவர்கள் வலுவிழந்து விடுவார்கள். அதாவது தங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். பரிசுத்தத்தை இழந்து விட்டால் பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்பதை அவன் மறைமுகமாக சுட்டி காட்டி, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் போதனை செய்தான்னு சொல்லி. இந்த போதனையை அப்படியே பாலாக் ஏற்றுக்கொண்டு பின் நாட்களிலே அதை செயல்படுத்த துவங்கிறான். இதை நாம் என்னாகவும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண துவங்கினார்கள்.
அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். 3ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பின்பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இதுதாங்க நடக்கணும், இதுதாங்க பீலேயாமுக்கு நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல், அதாவது அன்பான இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பரிசுத்த தேவனாகிய ஆண்டவருக்கு கோபம் உண்டாக வேண்டும். இந்த இடத்தில் உங்களுக்கு திட்டம் தெளிவாக ஒரு காரியம் புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னவென்று சொன்னால், அநேகர் எங்களிடத்தில் கேள்வி கேட்பாங்க, நம்ம விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டா என்ன, இதில் என்ன இருக்குது, அவங்க அன்பாக தானே கொடுக்குறாங்க என்பார்கள். ஆனால் வேதம் தெளிவாக கூறுகிறது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை நாம் உண்ணக்கூடாது என்று சொல்லி. அது கர்த்தரின் பார்வையில் பெரிதான ஒரு பொல்லாப்பாக இருக்கிறது. அது எதற்கு இணையா என்று சொன்னால், வேசித்தனம், அதாவது விபச்சாரம் பண்ணுவதற்கு. இந்த இடத்தில் விபச்சாரம் என்று சொல்வது அவர்கள் முறையற்ற ஒரு வாழ்க்கையை நடத்துவது மாத்திரமல்ல, அவர்கள் திருமண வாழ்க்கையும் தான். அதாவது அந்நிய நுகத்தில் அவர்கள் பிணைக்கப்படக்கூடிய அந்த அனுபவத்தையும் சேர்த்து தான் இங்கே கூறப்படுகிறது. இந்த 2 காரியத்தையும் யார் செய்தார்னு சொன்னால், பீலேயாமின் ஆலோசனை கேட்டு பாலாக் சில காரியங்களை செய்தான். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோவாபியர்களோடு கலந்தார்கள். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாப்பான ஒரு காரியமாய் காணப்பட்டது. சரி, இதனால் அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். 2 காரியங்கள் நிகழ்ந்தது. முதலாவது என்னவென்று சொன்னால், அவன் கள்ள ஊழியர் பட்டியலே சேர்க்கப்பட்டான். இதை நாம் யூதா 11ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே சொல்லப்பட்ட அனைவருமே மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அழிந்து போனவர்கள். இங்கே யார் இருக்கான்னு சொன்னால், காயின் இருக்கிறான். அதற்கு பின்பதாக கோரா புத்திரர்கள் இருக்கிறார்கள். இந்த இதில் பீலேயாம் கூலிக்காக செய்தென்று திட்டமும் தெளிவுமாக இங்கே கூறப்படுகிறது. இப்படியாக ஒரு கள்ள ஊழியர்களுடைய பெயர் பட்டியலிலே இந்த கர்த்தரின் ஊழியின் பெயர் பட்டியல் சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக இருப்பது சொன்னால், நம்முடைய பெயர் பட்டியல் யாருடன் இருக்கின்ற சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இவன் கள்ள தீர்க்கதரிசன பட்டியலில் இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இதை நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கலாம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியிலே பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி என்று உள்ளது. இப்படியாக இந்த வசனங்கள் மூலமாக அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக கள்ள தீர்க்கதரிசியின் பட்டியலிலே அவன் சேர்க்கப்பட்டான். இரண்டாவதாக அவனது மரணம் மிகவும் கோரமாக இருந்தது. ஒரு கர்த்தரின் தீர்க்கதரிசியாக இருப்பவனுக்கு நீதிமானின் மரணம் போல்தான் இருக்கும். இதை தன் வாயின் மொழியாகவே கூறியுள்ளான். இதை என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கலாம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவை போல் இருப்பதாக என்றான். இந்த இடத்தில் அவன் நீதிமானாக இருக்கும் பொழுது அந்த நீதிமானுக்குரிய மரணம் தனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கூறுகிறான். ஒரு நீதிமான் எப்படி சாவானோ அது மாதிரி தான் நான் சாகணும்னு சொல்லிட்டு. காரணம், இங்கே அவனை ஒரு தவறான வழியில் நடத்தும்படிக்கு பாலா கூறும் பொழுது, இப்படி செய்தால் தன்னுடைய முடிவு நன்றாக இருக்காது என்பதை அறிந்து இந்த வார்த்தையில் சொல்கிறான். ஆனால் இவன் நீதிமானை போல் நடக்கவில்லை. எனவே அவனது முடிவும் நீதிமானை போல் இருக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அவன் எப்படி மறுத்தான்னு சொன்னால், அவன் கொல்லப்பட்டான். இதை நாம் பார்ப்போம். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர்களை கொன்று போட்டதும் அன்றி என்று சொல்லி பின்பதாக 5 ராஜாக்களை கொள்கிறார்கள். கடைசியாக பேயோரின் குமாரனான பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். இங்கே பார்த்தீங்களா, எப்படி ஒரு உன்னத தீர்க்கதரிசி எப்படி உயிர் இழந்தான் என்று சொல்லி. அவன் கொல்லப்பட்டானாம், அதாவது கொலை செய்யப்பட்டானாம். இது நம் அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, மனிதர்கள் அல்ல தேவனே நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை இங்கே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு உன்னத நோக்கத்தோடு கூட புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களை அவன் கலங்க பண்ணினான். அவர்களை வேசித்தனம் பண்ண வைத்தான். அவர்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் நடத்தினபடினால் அவனது முடிவு மிகவும் ஒரு மோசமான முடிவாக காணப்படுகிறது. இந்த முடிவும் யூதாஸின் முடிவும் ஒன்றாக தான் காணப்படுகிறது. யூதாஸ் 4 கொண்டு செத்தான். பீலேயாமை கொன்று போட்டார்கள். 2 பேரின் முடிவுமே மிகவும் மோசமானதாக காணப்படுகிறது. அவர்களது முடிவு நீதிமானின் முடிவை போல் அல்ல. காரணம், நீதிமானின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் நீதிமான்களா அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில்
இந்த பீலேயாமின் வாழ்விலிருந்து 4 காரியங்களை, எதிர்மறையான காரியங்கள் தான், ஆனால் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் பண ஆசை உடையவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு சுயநலமான ஊழியக்காரர்களவோ அல்லது சுயநலமான விசுவாசியாகவோ இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 3வதாக, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒருவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நம்ம மனக்கண்கள் அது தெளிவுள்ளதாக வெளிச்சமுடையதாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 4வதாக, தவறான போதனையை செய்பவனாக காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்மை தேடி வருபவர்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை, அதாவது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் ஜீவ பாதையில் நடத்துவார்கள். எனவே இந்த நாளின் செய்தியை கேட்டு நாம் பீலேயாமின் வாழ்வில் காணப்பட்ட காரியங்களை விடுத்து தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நாம் செவ்வையான வழி நடப்போம், கர்த்தருக்கு பிரியமான வழிகள் நடப்போம். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்பொழுது இந்த பூமியில் மாத்திரமல்ல, என்றென்றும் நித்திய நித்தியமாய் நம்மை உண்டாக்கின அந்த தேவனோடு கூட, பரிசுத்த தேவனோடு கூட வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு உன்னத ஒரு மகிமையான அந்த பாதையில் நாம் நடத்துவோம். அதற்கு நாமே இப்பொழுது அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டும் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன்.